ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ அவர் சேனல் டே வித் காருண்யா. இன்னைக்கு வீடியோவில் பீர்க்கங்காயை வச்சு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, பூண்டு வந்து ஒரு 10 பல்லு இடித்து வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி, 3 பீர்க்கங்காய் போதும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. சிம்பிளாக இருக்கும், பட் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு வாணலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு வெந்தயம் வந்து சேர்த்து நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஆஸ் யூஷுவல் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து தக்காளி சேர்க்காம செஞ்சால் சூப்பராக இருக்கும் இன்னும். பட் நான் குட்டி தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. பீர்க்கங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இந்த சம்மரில் வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ் வந்து இந்த ரெசிபி டக்குன்னு செய்யலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குட்டி குட்டியாக வந்து பீர்க்கங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். பீர்க்கங்காயை உள்ள சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்து வரும்போது கொஞ்சம் குவான்டிட்டி வந்து கம்மியாகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கணும். நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த உரலில் போட்டு இடித்து வச்சுருக்கோம்ல அந்த பூண்டு கூடவே உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் எவ்வளோ சேர்ப்பீங்களோ அதை சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து பீர்க்கங்காவோட சேர்த்து நம்ம வந்து கிளறி விடணும். இந்த இந்த பேஸ்ட்டு தான் இதுக்கு வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டே. இதுதான் அதுக்கு நல்ல ஸ்மெல்லும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோடய ஓன் ரெசிபி தான். இப்போ இது கூடவே தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரில் எதுலேயோ சம்திங் படித்தேன். பீர்க்கங்காயில் வந்து ஆட்டுக்கறியில் இருக்கக்கூடிய அனைத்து சத்தும் 50% எக்ஸ்ட்ரா இருக்காம். பீர்க்கங்காய் வந்து அந்த அளவுக்கு நல்லது. ஸோ வந்து பீர்க்கங்காய் கிடச்சா மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இந்த பவுலில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்ங்க.